பிரைஸ் தி லார்ட். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 39வது வசனம் சொல்லுது, அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று எதையும் ஆயத்தம் பண்ணவில்லை அப்படின்னு. இந்த வசனம் எங்க வருது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால 40 வருஷம் வனாந்திரத்துல வழி நடத்தப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது குறைவு இருந்துச்சா? இல்ல. அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, செருப்பு, தண்ணி எதுக்குமே குறைவில்லாம தேவன் வழி நடத்தினாரு. அங்கதான் போடப்பட்டிருக்குது, அவர்கள் திடீர்னு எகிப்துல இருந்து கிளம்புனதுனால எதையுமே ஆயத்தம் பண்ணாம கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி, எதையுமே ஆயத்தம் செய்யல அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனா தேவன் ஒரு குறைவில்லாம அவங்கள வழி நடத்தினாரு. ஆனா நாம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம அதை சேர்த்து வைக்கல, இதை சேர்த்து வைக்கல, சொத்து வாங்கல, பிள்ளைக்கு நகை சேர்க்கல, பிள்ளைக்கு நல்ல படிப்பு கொடுக்கல, அதை ஆயத்தம் பண்ணல, இப்படியே பேசிட்டு இருக்கோம். இன்னும் அதிகமா போர் வந்துட்டு இருக்குது. அதனால நாம எந்த பொருட்களையும் சேர்த்து வைக்கல, பணத்தை சேர்த்து வைக்கல, இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்களும் நானும் ஒத்தாசை வரும் பர்வதமாகிய தேவனை நோக்கி கண்களை ஏறெடுத்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருடைய குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ள நிறைவாக்கிடுவாரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 39வது வசனம் சொல்லுது, அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று எதையும் ஆயத்தம் பண்ணவில்லை அப்படின்னு. இந்த வசனம் எங்க வருது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால 40 வருஷம் வனாந்திரத்துல வழி நடத்தப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது குறைவு இருந்துச்சா? இல்ல. அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, செருப்பு, தண்ணி எதுக்குமே குறைவில்லாம தேவன் வழி நடத்தினாரு. அங்கதான் போடப்பட்டிருக்குது, அவர்கள் திடீர்னு எகிப்துல இருந்து கிளம்புனதுனால எதையுமே ஆயத்தம் பண்ணாம கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி, எதையுமே ஆயத்தம் செய்யல அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனா தேவன் ஒரு குறைவில்லாம அவங்கள வழி நடத்தினாரு. ஆனா நாம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம அதை சேர்த்து வைக்கல, இதை சேர்த்து வைக்கல, சொத்து வாங்கல, பிள்ளைக்கு நகை சேர்க்கல, பிள்ளைக்கு நல்ல படிப்பு கொடுக்கல, அதை ஆயத்தம் பண்ணல, இப்படியே பேசிட்டு இருக்கோம். இன்னும் அதிகமா போர் வந்துட்டு இருக்குது. அதனால நாம எந்த பொருட்களையும் சேர்த்து வைக்கல, பணத்தை சேர்த்து வைக்கல, இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்களும் நானும் ஒத்தாசை வரும் பர்வதமாகிய தேவனை நோக்கி கண்களை ஏறெடுத்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருடைய குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ள நிறைவாக்கிடுவாரு. ஆமென்.